எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி, பெருமை மிக ஆடி. தம்ராசரோடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் எங்கள்கிட்ட சொல்கிற டைமில் அப்போவே நான் நிறையா சிரித்தேன். எப்படி இது சொன்ன மாதிரி சினிமாவுக்கு எப்படி பாலச்சந்தர் சார் பாரதி ராஜா சாரை நடிக்க வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இவரு டிசைன் பண்ணியிருக்காரு கேரக்டரை. அதாவது ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன என்ன உங்க லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்க, கேட்டுதான் தொலைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒய்ஃப். உங்களை பத்தி எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியும் அப்படின்னு என்ன தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க, நான் வழியை சொல்லுமா இது மாதிரி பண்ணலாமான்னு நிதிக்கிட்டு கேட்டேன். இந்த கதையை மட்டும் வச்சுட்டு நீங்க இந்த கேரக்டர் பண்றீங்களா அந்த கேரக்டர் பண்றீங்களான்னு உண்மையிலேயே எனக்கு எது நடிக்கிறதே தெரியாது. சினிமா இடைநேர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் சினிமா இடைநிலை கான்வர்சேஷன் ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக் கான்வர்சேஷனாக இருக்குது. அண்ட் நிறைய நாஸ்டாலஜி விஷயங்களும் தெரிஞ்சுக்க போகிறோம். நிறைய படிப்பினைகளை தெரிவிக்கக்கூடிய ஒரு கான்வர்சேஷனாக இருக்குது. காரணம் என்ன, என் கூட ஒரு டீச்சரும் ஒரு ரவுடியும் இருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் விகிடன் சார்பாக வணக்கம் அண்ட் வாழ்த்துக்கள். கடலோர கவிதைகள், அந்த அடியாத்த அடி பாட்டும், கொடியிலே மல்லிகைப்பூ பாட்டும் இன்னைக்கு வரைக்கும் எல்லா இடங்களையும் ரூல் பண்ணிட்டு இருக்கிற ஒரு சாங்ஸ் அது. இன்னைக்கு மறுபடியும் நீங்க ஒரு 5 படங்களுக்கு அப்புறம் 6வது ப்ராஜெக்ட் நினைக்கிறேன், மறுபடியும் ஒன்னா இணைஞ்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். ஹாப்பி டு see you சத்யராஜ் சார் அண்ட் ராகவா. சத்யராஜ் சாருக்கு சொல்லணும் அப்படின்னா சொன்ன மாதிரி தான், கடலோர கவிதைகளில் பார்த்து சத்யராஜ் சாரும் சரி, இப்போ பார்த்தாலும் சரி, மனுஷன் அப்படியே அதே எனர்ஜி வைப்போட இருந்துட்டு இருக்கிறீங்க. இமோஷனல் ட்ரிவன் ஃபில்ம் கான்டென்ட்டாக இருந்தது அப்படின்னா, இத்தனை நாள் நம்ம படம் பார்க்குறோம், ஒரு சீரீஸ் எடுத்துக்கிட்டாவே ஒன்று கிரைம் த்ரில்லராக இருக்கும், இந்த மாதிரி தான் பார்த்துருப்போம், ரொமான்டிக்காக இருக்கும். பட் சைடு ஒரு இமோஷன்ஸ் ட்ரிவன் ஃபில்ம் கண்டென்ட் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்க? மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் இது டைரக்டர் தாமிரா கதை சொன்னப்போ எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. இப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், சார் இது சினிமாவை பண்ணியில் ப்ரொடியூசர் சைட்லேருந்து 1008 கேள்வி வரும்ல சார், இப்படின்ட்டு. இல்லை சார், இதை நம்ம வெப் சீரிஸாக பண்ணுறோம் சார் அப்படின்ட்டாரு. ஏன்னா இப்போ என்னென்னா புது அட்டம்ப்ட் வெப் சீரிஸில் நல்லா பண்ண முடியுது. இப்போ நான் ஒரு 3-4 வெப் சீரிஸ் பண்ணிருக்கேன், எல்லாமே வெரைட்டியாக இருக்குது. அவங்ககிட்ட படைப்பாளிகளுக்கு வேலிகள் இல்லை, அவங்க நல்லா ஃப்ரீயாக திங்க் பண்ண முடியும். இந்த இதுவே அப்படித்தான். இல்லாட்டி ஒரு படிப்பினை சொல்கிறோம், ஒரு போதனை சொல்கிறோம், இதில் எல்லாம் எந்த படிப்பினை எந்த போதனையும் சொல்கிறேன், ஒரு யதார்த்தமான வாழ்க்கையில் நடக்கிற ஒரு விஷயம். பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் வச்சுக்கிறாங்க. ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் லவ் எப்போவுமே மனசில் இருக்கும். பட் அது எதையுமே ஒரு சீரியஸாக எடுத்துக்காமல் ட்ராவல் பண்ணுற ஒரு கேரக்டர். அந்த மாதிரி தான் எல்லாருக்குமே. அதாவது நான் ஒரு டைட்டில் ரோலாக இருந்தாலும் கூட எல்லாருக்கும் இந்த படத்தில் இந்த வெப் சீரிஸில் இப்போ ஆக்டிங் ஸ்கோப்பு இவங்களுக்கெல்லாம் செம்மையான கேரக்டர். இந்த கேரக்டர்லாம் கிட்டத்தட்ட 86க்கு அப்புறம் இப்போ அந்த ஜேர்னி சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் நாள் பார்த்து சத்யராஜ் வரும், இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு எப்படி இருக்குது இந்த ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி? நான் லெஜெண்டாக தான் பார்ப்பேன் எப்போவுமே. ஆனால் அவங்க உட்காந்து இந்த குரூப்பாக உட்காந்து காமெடி பண்ணிட்டு இருப்பாங்களே, அப்போ சிரிச்சிருவோம். அப்போ சிரித்து அது முடிஞ்ச உடனே அப்புறம் சீரியஸான ஒரு ஆக்டரை பார்க்கலாம். அவர் முதல்ல எல்லாத்துலேயுமே ஒரு அக்ரிமெண்ட் போடுறது கூட சத்யராஜ் சார் பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக கரெக்டாக அக்ரிமெண்ட் பண்ணிட்டு தான் வருவார். அவர் எல்லாமே அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் அது. அப்போதுலேருந்தே படங்கள் நிறையா பண்ணிட்டு தானே கடலோர கவிதைகள் பண்ணார். அதனால் நம்ம ஒரு லெஜெண்டாக தான், கிரேட்டாக தான் ஆல்வேஸ் அங்கே தான் இருக்கார் அவர். அந்த இதிலே பார்த்துட்டே இருக்கிறனால நம்மளுக்கு பிரமிப்பாக தான் இருக்குது. அப்படி ஃபுல்லாக ஒரு கேரக்டர்ஸ் பார்க்கும்போது அப்படியே அவர் ஒரு ஃப்ளெக்சபிள், டேரக்டருக்கு தகுந்த மாதிரி ஃப்ளெக்சபிள் பண்ணிப்பார் ஃபுல்லாக பாடி லாங்குவேஜோட. நம்ம சின்ன கண்ணாக இருக்கோம், ஹைட்டாக இருக்கிறோம், ஹேண்ட்ஸமாக இருக்கோம் அப்படின்றதெல்லாம் விட கேரக்டரை உள்கொண்டு எடுத்து பண்ணுறாங்கல்ல, அது பெஸ்ட். ஓகே, தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் ரோலை பற்றி பர்டிகுலராக எப்படி இது நரேட் பண்ணார் தாமிரா சார், அதை பற்றி சொல்லுங்கள். ஆக்சுவலி தம்ராசரோடைய ஆத்மா சாந்தி அடையணும். அவர் எங்கள்கிட்ட சொல்கிற டைமில் அப்போவே நான் நிறையா சிரித்தேன். எப்படி இது சொன்ன மாதிரி சினிமாவுக்கு எப்படி இது ஒத்துக்குப்பாங்க அப்படின்பது, இல்லைம்மா இது வெப் சீரிஸ் ஹாட் ஸ்டாருக்காக எடுக்கிறோம் அப்படின்னு. ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே ரொம்ப மைன்யூட்டாக சொன்னார், பயங்கரமாக. இது இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணார். அப்போ நம்மளுடைய கேரக்டர் புரிஞ்சிருச்சு நல்லா. இப்போ என்னுடைய ஹஸ்பண்டாக பண்ண லிவிங் ஸ்டார் சாரோடைய ஹஸ்பண்டாக எங்களுடைய பார்வைகளே ரொம்ப இதாக இருக்கும். ஃபுல்லாக ஒரு கதை சொல்லும், அது கதை ஒரு கிரேவிங் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்து என்ன இருக்கும், இவங்க 2 பேரும் எப்போ மீட் பண்ணுவாங்க, பார்த்ததுக்கப்புறம் என்ன நடக்கும், இது எதனால பிரிஞ்சு போனாங்க, எதனால காதலி பிரிஞ்சா கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கும்.
நல்லா இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக வந்து லவ் ஃபிலிம்ல நாங்கள் 96 பார்த்து என்ஜாய் பண்ணோம். ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல திருப்பி அந்த லவர்ஸ் மீட் பண்ணா எப்படி இருக்குன்றது. ஆமா. இது அதுக்கும் அடுத்த வருஷனா வந்து இன்னும் லாங் இயர்ஸ் கழிச்சு மீட் பண்ணா எப்படி இருக்கும்? இது ஒரு டைப்பான கேரக்டர். தாமரை எப்படி டிசைன் பண்ணாருன்னு தெரியல, எப்படி இதை ஒரு டிசைன் பண்ணாருன்னு தெரியல. ஆமா. இன்ஃபேக்ட் தாமரா இப்போ இல்லை, கோவிட்ல இறந்துட்டாரு. அவர் விகடனில் ஒர்க் பண்ணவர், எனக்கு அப்போ இருந்தால் அவர் பழக்கம். அவருக்கு வந்து நல்ல ஃப்ரெஷ்ஷான சிந்தனைகள், அவர் புதுசாக யோசிப்பார். இதுக்கு அப்புறம் வேற ஒரு சப்ஜெக்ட் சொல்லி வச்சிருந்தாரு. அது அவர் சன் கிட்ட தான் இருக்கு, அதையும் கண்டிப்பாக நடிக்கணும். அது அவ்வளோ ரொம்ப ரொம்ப புதுசான ஒரு, இல்லாட்டி யோசிச்சு பாருங்க, பாலச்சந்தர் சார் பாரதி ராஜா சாரை வந்து நடிக்க வச்சு ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருக்காரு இவரு, நட்டேஜோடு. அது சாதாரணமான விஷயம் இல்லை இல்லைங்களா? அவ்வளோ பெரிய 2 டைரக்டர்ஸை வச்சு இவர் டைரக்ட் பண்றாரு. ரொம்ப பெரிய விஷயம். பாலச்சந்தர் சார் அசிஸ்டன்ட் வேறு. ஓகே. அண்ட் மெயினா ஆண்களை வச்சு ஒரு படம் ஆண் தேவதை என்ன சூப்பர் கண்டென்ட் இருந்தது இல்ல. ஆண் தேவதை எல்லாம் அப்படி ஒரு கண்டென்ட், அப்படி ஒரு சீனு. அதுதான் ஆண் தேவதை எல்லாமே ஒரு வெப் சீரிஸா வந்திருந்தா பெரிய சக்சஸ் ஆயிருக்கும். ஏன்னா இதனுடைய வியூவர்ஸ் வேற மாதிரி இருக்கிறாங்க, ஒரு சினிமா போறதுங்கிறது வந்து வேற மாதிரி இருக்கு. அதனால வந்து இனிமே பிரிச்சு தான் ஆகணும். அது வெப் சீரிஸுங்கிறது வந்து சினிமாக்கும் சீரியலுக்கு நடுவில் பிளான் பண்ணி ஒரு வண்டி ஓட்ட வேண்டியிருக்கு. பட் வெப் சீரிஸ் பண்ணுறது வந்து டைரக்டர்ஸுக்கு வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து அவங்க இஷ்டத்துக்கு திங்க் பண்ணலாம். நான் பண்ணுற இப்போ நான் 3 வெப் சீரிஸ் பண்ணிருக்கேன், எல்லாமே ரொம்ப வித்தியாசமான கதை. பட் சினிமா அவ்வளோ வித்தியாசமாக இல்லை. சினிமாவுக்கு வந்து சில லிமிட்டேஷன் இருக்குது. அதனால இதெல்லாம் வந்து கிளைமேக்ஸில் ஒரு ஷார்ட்டு, நான் இவங்க சீதா லிவிங்ஸ்டன் 4 பேருக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து தியேட்டர்னா தெரிச்சிடும். அதாவது இதை வந்து சினிமாவை பண்ணையில வந்து சார் என்ன சார் இதெல்லாம் ஓவரா இருக்கு சார் அப்படிம்பாங்க. பட் இது வெப் சீரிஸா இருக்கு, அதுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கு, அந்த ஃப்ரீடம் இருக்கு. ஸோ எண்ட் ஆஃப் த பாயிண்ட் நீங்கள் எல்லாருமே ஒரு ஃபீல் குட் மொமெண்ட்டை தேடி இருக்காங்க ஃபேமிலியாகவே. இப்போ இந்த பார்க்குற நிறைய பேர் வந்து ஜென்ரேஷன்ஸோட கனெக்ட் பண்ணிப்பாங்க. ஒரு ப்ரீவியஸ் ஜென்ரேஷனாக இருக்கட்டும், கரண்ட் ஜென்ரேஷன் இன்னைக்கு லைஃப் எப்படி இருக்குங்கிறத அவங்களோட மெமரிஸை கனெக்ட் பண்ணிப்பாங்க. இது நடிக்கிறப்போ உங்களுக்கு நாஸ்டாலஜி மெமரிஸ்லாம் கனெக்ட் ஆச்சா? இல்லை, எனக்கு இது நடிக்கல ஜாலியாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப வைலண்ட்டான படம் நடிக்கிறத விட ஜாலியான படம், ஒரு கடலோர கவிதை, ஒரு நல்ல ஃபேமிலி சப்ஜெக்ட், பொம்மைக்குட்டி அம்மா, நடிகன், இது மாதிரி நடிக்கிறது தான் நம்மளுக்கு வெரைட்டி ஆஃப் சீன்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்கும். ஒரே படத்துக்குள்ளேயே வேற வேற மாதிரி சீன்ஸ் கிடைக்கும். இல்லாட்டி ஒரு பக்கா ஆக்ஷன் ஃபிலிம்னா வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து நான் நடித்த படத்துலேயே பெரிய ஹிட்டுன்னு சொன்னால் வால்டர் வெற்றிவேல் சொல்லலாம். பட் அது வந்து அந்த கேரக்டர் அப்படியே தான் இருந்துட்டு இருக்கும். அதை விட இந்த மாதிரி பண்ணியிருந்தா நிறைய வந்து டிஃப்ரெண்டா இருக்கும். அது இந்த எமோஷன்ஸ் அவர் எல்லாம் இவர் வேற மாதிரி திங்க் பண்ணியிருக்காரு. எனக்கு லைஃப்ல 2 பேருக்குமே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்னா, உங்களுக்கு வந்து 200 நாள் ஓடினது கடலோர கவிதைகள். அதுதான் சத்யராஜ் அவர்களை அடுத்த பரிமாணத்துக்கு எடுத்துட்டு போன ஒரு முக்கியமான படம். உங்களுக்கு அதுதான் டெபியூ டீச்சரா இன்னைக்கு வரைக்கும் அது அடையாளமாவே இருக்கு. ஸோ இந்த மொமெண்ட் உங்க லைஃப்ல மாத்தின தருணம், அதை பத்தி சொல்லுங்க சார். வந்து ஒரு 75 படத்துல வில்லனா நடிச்சு ரொம்ப வில்லன் வந்து ஹீரோவை தாண்டி கைதட்டல் வாங்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. உண்மையிலேயே நான் வில்லனா சஸ்டெயின் ஆயிருக்க முடியாது இந்த காரணத்துக்காகத்தான். நல்ல வேலை நான் ஹீரோ ஆனேன், இல்லாட்டி படத்துக்கு படம் எங்கே உள்ள பூந்து அடிச்சுட்டு இருக்கிறானுங்கிற மாதிரி ஆயிரும்ல. அப்படி நடிக்கையில் வந்து ஒரு ஸ்கேர்சிட்டி வந்தது. அந்த நேரத்தில் ஹீரோக்கள் பஞ்சம் வந்தது. அப்போது கடத்தடன்னு எனக்கு ஒரு 4-5 படம் புக் ஆயிடுச்சு. நான் ஃபஸ்ட்டு ஹீரோவை நடித்த 3 படமும் ஃப்ளாப். 3 படம் ஃப்ளாப் இருந்தாலும் எனக்கு ஹீரோவை நடிக்க அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆமாம்மா. அதுக்கப்புறம் கடலோர கவிதைகள் வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் தான் என்னை ஏற்றுக்கிட்டாங்க. அதுவும் வந்து ஒரு லவ் ஸ்டோரி இல்லை. இப்போ ஒரு வில்லனிக்காவே நான் நடிச்சு இப்போ நான் ஒரு அமைதிப்படையை நான் வில்லனாக இருந்து ஹீரோவா ஷிஃப்ட் ஆகி அமைதிப்படை நடிச்சு எவ்வளோ சூப்பர் ஹிட் ஆனாலும் அது எனக்கு யூஸ் ஆகாது. ஏன்னா அந்த ட்ரெண்டில் தான், அந்த ட்ரெண்ட்லேயே வில்லன் ஹீரோ வில்லனிக் ஹீரோ. பட் கடலோர கவிதை வந்து அப்படி இல்லை, ஒரு ஆட்டுக்குட்டி கையில் டீச்சர் அப்படிங்கிறதெல்லாம். அதனால இந்த படத்தினுடைய சக்ஸஸ் தான் என்ன பெருசாக தூக்கிட்டு போச்சு. பாவமாக இருக்கும் அந்த ட்ரெயினில் நம்மளை மிஸ் பண்ணுறதெல்லாம். ரொம்ப அப்படியே ஐயோ சேர்ந்துடணும், இவங்க 2 பேரும் சேர்ந்துடக்கூடாதா, தாசும் சின்னப்பதாஸ் ஜெனிஃபரும் அப்படின்னு தானே இருக்கும். அதனால அது மாதிரி தான் இந்த சப்ஜெக்ட்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ சமயத்தில் மாற்ற பேருங்க தாஸ் ஜெனிஃபர் பாட்டே போட்டாங்க. அது மாதிரி ரொம்ப பெக்யூலியரான சில பேர்கள். இப்போ கட்டப்பான்னு ஒரு பேர் நமக்கு தெரிஞ்சு யாருக்குமே இருக்காது, யாருக்குமே யூனிக்கான ஒரு பேர். தாஸுங்கிற பேர் நிறைய இருக்குது. பட் இந்த சின்னப்ப தாஸுங்கிறது ஒரு நல்ல காம்பினேஷன். ஜெனிஃபருங்கிற பேரு இதுதான் இன்னைக்கும் சொல்றாங்க. கொடியிலே மல்லிகைப்பூ சாங்க நான் நிறைய கான்சர்ட்ல, இன்னைக்கு இளையராஜா சார் கான்சர்ட்ல அந்த சாங்லாம் பாடி கேட்குறேன். ஆடியன்ஸ் உட்காந்து இந்த லைன் இப்போ எல்லாரும் கான்சர்ட் போனாங்கன்னா இவங்க உட்காந்து பாடுறாங்க இல்லையா, இந்த யங்கர் ஜென்ரேஷன் அந்த பாட்டை பாடுறப்போ ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவில் பாக்குறீங்களா அந்த விஷயங்கள் எல்லாம்? பாக்குறோம்.
எல்லாமே பார்க்குறோம். சொல்லுங்க, டீச்சர் மூமெண்ட் இன்னைக்கு வரைக்கும் அடையாளமா இருந்துட்டு இருக்கு, அதை பத்தி சொல்லுங்க. அதாங்க, அதே ஸ்டீரியோ டைப்பை பிடிக்கக்கூடாது. இப்போ டீச்சர்னா அடுத்து இந்த மை பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட்லேயே டீச்சர் ரோல் பண்ணியிருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அது போர் அடிச்சிருக்கும். அது ஒரு எக்ஸ்ட்ராடினரி, அது எங்கேயோ போயிடுச்சு, அது ஒரு பெரிய மைல் ஸ்டோன். அந்த ஸ்டோன் எடுத்துகிட்டு வந்து அதிலேயே திருப்பி பண்ணக்கூடாது, வேறு வேறு கேரக்டர்ஸாக வரணும். இப்போ இவர் மல்லுவெட்டி மைனர் பண்ணார், பொம்முக்குட்டி அம்மாவுக்கு பண்ணார், மிஸ்டர் பாரத் பண்ணார், அப்புறம் இப்போ ராஜா ராணி பண்ணியிருக்காரு. அந்த மாதிரி வேறு கேரக்டர் இப்படி ஜோனில் உட்கார வைக்கிறாங்களே, அந்த மாதிரி நமக்கு வேறு பண்ணணும். இப்போ இவர் எல்லாரையும் கலாய்ச்சிட்டு இருக்கும்போது இவர் ரொம்ப பாவமாக இருக்கும்போது நம்ம போய் இப்படி பண்ணுங்கன்ற மாதிரி ஒரு கேரக்டர்லாம் பண்ணால் எப்படி இருக்கும், சூப்பராக இருக்கும்ல. அந்த மாதிரி ரோல்ஸ் எல்லாம் தான் எதிர்பார்க்குறோம். அது வெப் சீரியல்ஸில் நிறைய வரும். இந்த சப்ஜெக்டே இந்த மாதிரியான ஒரு கேரக்டர் இல்லை, அதே டீச்சரை படிச்சுட்டே இருக்கும். டிசைன் பண்ணியிருக்காரு கேரக்டரை. அதாவது ஒரு ஒய்ஃப் ஹஸ்பண்ட் கிட்ட என்ன உங்க லவ் ஸ்டோரி கொஞ்சம் சொல்லுங்க, கேட்டுதான் தொலைப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒய்ஃப். ஆனா பொசசிவ், ஆனா அந்த லவ் ஸ்டோரியை ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ணி அவ அப்படியே அந்த ஜிமிக்கியோட வந்தாள் அப்படியெல்லாம் சொல்ல வேண்டாம், பிளாங்கா சொன்னா போதும். எல்லாமே புதுசு, எல்லாமே புதுசு. இவங்க ஹஸ்பண்ட் கேரக்டர் லிவிங்ஸ்டன் பண்ணியிருக்காரு, ரொம்ப புதுசு. ஸோ இந்த அவுட்லைனு சீக்வன்ஸ் எல்லாமே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். லிவிங்ஸ்டனுக்கும் உங்களுக்கு காம்பினேஷன் இருந்துச்சு அதில். ஆமாம், அவர் தீவிர வாத்தியார் ரசிகர், எம்ஜிஆர் ரசிகர். ஸோ அவர்கிட்ட லிவிகிட்ட சொன்ன, லிவி இந்த சீன் சபாஷ் மாப்பிள்ளை படத்தில் எம்ஜிஆர் சார் எம் ஆர் ராதா சார் சிரிச்சுட்டே நடிப்பாங்க. ஓகே, உங்களை பற்றி எனக்கு தெரியாதா, எனக்கு தெரியும் அப்படிமாரு, என்ன தெரிஞ்சு என்ன செய்ய போறீங்க, நான் வழி சொல்லுமா, இது மாதிரி பண்ணலாமான்னு லிவிகிட்ட கேட்டேன். சார் பண்ணிடலாம் சார் அப்படின்னு சொல்லி அதை மைண்டில் வச்சு தான் பண்ணோம். ஓகே, ஒரு ஃபுல் சீனு தலைவரும் எம் ஆர் ராதா சார் சிரிச்சுக்கிட்டே ஒருத்தர் கவுத்துக்கிட்டே இருக்காங்க. எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு சபாஷ் மாப்பிள்ளைன்னு ஒரு படம். காதலை பத்தி பேசுறப்போ நீங்க நடிச்சிருந்த கேரக்டரை பத்தி, ரோசி கேரக்டரை பத்தி ஒருத்தங்க எழுதியிருந்தாங்க, ரொம்ப அழகா இருந்தது. குணாவோட உண்மையான காதல் யாருன்னா ரோசி தான், உண்மையான காதல் யாருன்னா. ஏன்னா எவ்வளவு பிரச்சனையிலையும் கடைசி வரைக்கும் ரோசி அவன் மேல ஒருதலை காதலோடு இருந்துட்டே இருப்பான். அபிராமி ஆசைப்படுறாரு, ஆனா நம்மளுக்கு அவனை ரொம்ப பிடிக்குது, என்ன எடுத்துக்கோன்னு சொல்றேனே, அவனுக்கு வேண்டாம்னு சொல்றான். அப்ப என்னோட தான் காதல், பெரிய காதல் அப்படி நிறைய பேர் சொன்னாங்க. அது இல்லை, நான் ஆர்டிக்கலாவே படித்தேன், பார்க்க முடிஞ்சது. அண்ட் குணாவை இப்போ 30 வருடம் கழிச்சு அந்த காதலை செலிப்ரேட் பண்றாங்க. அது உங்களுக்கு எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அந்த படம் மஞ்சுமல் பாய்ஸ் சூப்பர் ஹிட் ஆச்சு இல்லை, அது பாட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நல்ல ஒரு ஃபீலிங் தான், பயங்கரமா. அது யாருமே வேற ஒரு ஆக்ட்ரஸ்ட்டு போய் சப்ஜெக்ட் சொல்லும்போது நான் பண்ண மாட்டேன்னு சொன்னாங்களாம், ஆனால் நான் பண்ணுறேன்னு சொன்னேன். நான் அந்த கேரக்டர் அந்த டைமில் ஒரு ப்ராஸ்டியூஷன் கேரக்டர் பண்ணி அதுலேருந்து அவனை விரும்புறது. ஏன்னா ஒரு மனநிலை சரியில்லாத ஒரு ஹீரோ இல்லை, அந்த ஹீரோவை லவ் பண்ணுறது பெரிய அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அவனு அந்த பாட்டெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது இல்லை சார். கமிங் டு த பாயிண்ட், தாமிரா அவர்களோட எழுத்தும் சரி, அவரோட படைப்புகளும் சரி, ஆண்டேவதையாகட்டும் ரெட்டச்சொலியாகட்டும், இன்னைக்கு அவர் இல்லைனாலும் அவரோட இழப்பை தாண்டி அவரோட படைப்பு ரிலீஸ் ஆகிறது ரொம்ப பெரிய விஷயம் நான் பார்க்குறேன். ஏன்னா இன்னைக்கு ஒரு டேரக்டரோ இல்லை படத்தில் சார்ந்த கேப்டன் ஆஃப் த ஷிப் இல்லை அப்படின்னா அந்த படம் தடைபற்றும், அது அப்படியே ரிலீஸ் ஆகாமலே வந்துடும். ஃபர்ஸ்ட் டைம் இது எஃபர்ட் போட்டு இது ரிலீஸ் ஆகுது, அதுவே ஒரு பெரிய விஷயமா நான் நினைக்கிறேன். அண்ட் அது கண்டிப்பாக அவருக்கான ஒரு கிரெடிட்டாக தான் நினைக்கிறேன். அவர் ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், அது எப்படிங்க நீங்கள் பெரியாரிஸ்டாம் இருந்து ஓஷோவும் நீங்கள் ரசிக்கிறீங்கன்னு சொல்கிறீங்க அப்படின்ட்டு. முடியும்பா, அது மாதிரி தான் தாமிரா. அவர் அவருக்கு வேர்ல்டு ஃபிலாசபி எல்லாம் தெரியும். மிஷல் ஃபூக்கோ, டெரிடோ, டீகன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த லைஃப்னு. நான் அதான் பேர் சொல்லிட்டு புரியுதுல, நான் படிச்சிருக்கேன். அது மாதிரி விஷயங்கள். ஜான் பால் சார்த்ரே, கரெக்டான ஜான் பால்னு தெரியல, அந்த மாதிரி எக்ஸிஸ்டென்ஷியலிசம் அதெல்லாம் படித்தவர். மார்க்சியம் படித்தவர், பெரியாரியம் படித்தவர், அம்பேத்கரையும் படித்தவர், வாழ்க்கையின் யதார்த்த ஜெய கிருஷ்ணமூர்த்தி படித்தவர், ஓஷோ படித்தவர். இந்த ஒரு காம்பினேஷன் சில பேர்னால புரிஞ்சுக்க முடியாது. அது ஏதோ ஒரே இதாகத்தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்படி இல்லை, அது அப்படிப்பட்ட ஒரு ஆள். எனக்கு 2-3 அவுட்லைன் சொல்லி வச்சிருந்தாரு. அது அவர் சன் இருக்கார் ரசீது, இன்னொரு கதை சொல்லியிருந்தாரு. பிரமாதமான, எப்படி அவர் அப்படி யோசிச்சாருன்னு தெரியல. ரொம்ப பேச மாட்டாரு, ஆனா அப்படி ஷார்ட்ஸ் எடுக்கும்போது இது டெஃபினட் சக்சஸ் தான். இதுக்கப்புறம் அந்த கதை இருக்குது, அந்த கதையை டெஃபினட்டா பண்ணேன். இவ்வளவு இந்த படம், இந்த கதை சொல்ல வரையில நான் பிரதிரோஜ் பண்டகேன்னு ஒரு தெலுங்கு படத்துல சாய்தரம் தேஜன் இப்போ நல்ல சக்சஸ் பண்ணிடுறோம். அவரு நானும் தாத்தாவும் பேரணுமா நடிக்கிறான். நான் ஒரிஜினலா மேக்கப் இல்லாம நல்ல ஹிட் அந்த படம் பிரதிரோஜ் பண்டகேன்ட்டு. இப்போ அந்த டைரக்டர் இப்போ பிரபாஸோட அடுத்த படம் அவர் தான் டைரக்டர். அந்த செட்டில் தான் சொன்னார்,
நான் ஒரு தாத்தா வேஷத்துல இருக்கிறேன் வந்து இந்த மாதிரி நீங்க தான் ஹீரோ, நீங்க தான் hero. நீங்க ஒரு சார் எப்படி சார் உங்களுக்கு இது ப்ரொடியூசர் கிடைப்பாங்க? ஏன்னா நான் பிஸி கேரக்டர் ஆர்டிஸ்டா இருக்கிறேன், பட் ஹீரோ ஸ்தானத்துல இருந்து வந்துட்டேன் இல்லையா, கீழே இறங்கிட்டேன் இல்லையா. இல்லை சார் இது வெப் சீரிஸ் பண்றேன் சார் ஹாட் ஸ்டாருக்காக அப்படின்னு சொன்னேன். எப்படி சார் இருக்கு ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்ட் தாண்டி திரும்பி ஹீரோ சீட்ல உட்கார்றது? அது இன்னும் பெரிய சோல்ஃபுல்லான இல்லை இப்போ எப்படின்னா அந்த ஹீரோ சீட்ல உட்கார்ந்து மறுபடியும் நான் ஒரு வால்டர் வெற்றிவேலாவோ அமெரிப்படி அமாவாசையோ மாறி அந்த பிஸ்னஸை பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. அதை நம்ம ஃப்ராங்காக ஒத்துக்கணும். இப்போ சினிமா இருக்கிறது இன்னொரு நல்ல வசதியான விஷயம்னா, இப்போ அந்த கதாபாத்திரமே கதாநாயகன் ஆகும்போது நம்மளாலையும் கதாநாயகனாக நடிக்க முடியுது. நாட்டில் அந்த மாதிரி இந்த 100 கோடி சம்பளம் வாங்கிட்டு நடிக்கிற கதாநாயகனால ஆக முடியாது. மேபி ஆகலாம், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லை, ரொம்ப ரேர். அதனால அந்த ஸ்பேஸையே விட்டுருங்க. ரொம்ப தொழில் திருப்தியோட வாழலாம். இன்னைக்கு இருக்கிற சினிமாவில் வந்து அவ்வளோ வெரைட்டியாக கேரக்டர்ஸ் எஸ்பெஷலி எனக்கு வருது. இப்போ சிங்கப்பூர் சலூன் ஒரு படம் வந்து அல்டிமேட் காமெடி. அடுத்தது வந்து அன்னபூர்ணி வந்து ஒரு சொஃபிஸ்டிகேட்டட் ஒரு ஷெஃப். அந்த மாதிரி எனக்கு நல்ல மாதம் படம் ரிலீஸ் ஆனாலும் மாதம் இன்டர்வியூ கொடுத்தாலும் எல்லாமே வெரைட்டியாக இருக்குதான். புரியுது மேடம். உங்களுக்கு டெலிவிஷன்ல இப்போ நீங்க அந்த ரியாலிட்டி ஷோ வந்ததுக்கு அப்புறம் அங்க ஆடியன்ஸ் புதுசா மறுபடியும் ரேகா மேடம் யாருன்றது பழைய விஷயங்கள் எல்லாம் போய் பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. டெலிவிஷனோட ஃபேன் பேஸ் அது ரேகா மேடம் எந்த அளவுக்கு மக்களை போய் சென்றடைஞ்சிருக்கு நீங்க? இல்லை, நல்லா புரிஞ்சுட்டோம். டிஜிட்டல்னா என்ன, கார்ப்பரேட் கம்பெனிஸ்னா என்ன, நம்மளை இவ்வளோ நாள் இப்படி இவங்கெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அது ஆமாம், ஒரு குக் வித் கோமாளி பண்ணும்போது நமக்கு என்ன டேலண்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதுக்கு முன்னாடி நமக்கு தெரியாது நமக்கு இவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்குது, நமக்கு இவ்வளோ கேலிபர் இருக்குது, நம்மளுடைய இது வந்து நம்ம ப்ரெசென்ட் பண்ணலான்றது நமக்கு தான் தெரிய வருது. அதாவது ஒரு கேரக்டரை வந்து நெகட்டிவாகவும் காமிக்கலாம், நல்லதாகவும் காமிக்கலாம். நெகட்டிவ் மட்டும் கரெக்டாக வெற்றி எடிட் பண்ணுறாங்கப்பா, அங்கே தான் டைரக்டோரியெல்லாம் நிற்கிறாங்க. அப்போ தெரிஞ்சுக்கலாம். அப்படியே ஃபுல் சொசைட்டியும் படிச்சுக்கிட்டேன், நிறையா புக்ஸ் தெரிஞ்சு படிச்சுக்கலாம். அப்புறம் படங்கள் இப்போ இவங்க மாதிரி மணிவண்ணன் சாரெல்லாம் பார்த்தா, இவங்கெல்லாம் பார்த்தா நிறைய படங்கள் பார்ப்பாங்க. இவங்கெல்லாம் உட்காந்து இல்லை நிறைய. இப்போ தாமரா சார்லாம் சொன்னீங்கன்னா நிறைய படங்கள் பார்த்துருக்காருன்னு நினைக்கிறேன். அவரெல்லாம் உட்காந்து நிறையா புக்ஸ் படிக்கிறாரு. அப்படி தெரிஞ்சுக்கலாம் நிறையா. அந்த மாதிரி நம்ம ஒவ்வொன்றும் செய்ய தான் இது ஆக்டிங்கிறது எல்லாமே ஒன்று தான். ஆனால் நீங்கள் ஒரு சீரியல் பண்ணும்போதும் சரி, ஒரு படம் பண்ணும்போதும் சரி, பெருசாக கத்திட்டா பண்ண போகிறோம், லாங்குவேஜுக்கு தகுந்த மாதிரி தான் மாற்றிக்கிறோம். தெலுங்குலன்னு ஒரு ஆக்டிங் இருக்குது, மலையாளத்துலேருந்து செட்டில்லாம் ஒன்று இருக்குது, தமிழுக்குன்னு ஒன்று இருக்குது. அது வந்து நம்ம எப்போவுமே இருந்துக்கிட்டோம். ஏதாச்சும் இவங்களுக்கு கிடைக்கிற மாதிரி எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காதனால நம்ம எதுலையாச்சும் பிஸியாக இருந்துக்கிறோம், அவ்வளோதான். இல்லை இப்போ ரீசெண்டாக நீங்கள் பண்ண அந்த சின்ன ரோலாக இருந்தாலும் குருவாயூர் மலையாளிகள் படம் ஹிட்டாக இருந்தது, ஆடியன்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணாங்க. வேறு ஆள் வச்சுன்னா நம்ம கேரக்டர் அம்மா கேரக்டர் ஒரு விஷயம் பண்ணியிருந்தோம். இல்லை, அது ஹீரோயின்ஸை விட நல்லா இருந்தது அந்த கேரக்டர், ரொம்ப செமையா. ஏன்னா நானும் ஜெகதீஷ் சாரும் ஒன்று கிரகப்பிரவேசம்னு ஒரு படத்தில் மாறி கல்யாணம் பண்ணிப்போம். கல்யாணம் பண்ணுறதுக்கு எல்லாரும் குருவாயூருக்கு வருவாங்க. நான் வந்து சாய்குமார் கிட்ட இருக்கும்போது கல்யாணம் தெரியாமல் ஜெகதீஷ் வந்து என் கழுத்தில் கட்டிடுவார். ஸோ அந்த காம்பினேஷன், அந்த நொஸ்டாலஜிக் ஃபீலிங் வரணுன்றதுக்காக திருப்பியும் பேர் பண்ணோம். இப்போ பிருத்திவோட அம்மா அந்த ரோல் கரெக்டாக வந்துச்சு, நல்லா காமெடியாக இருந்துச்சு, நல்லா ராக்கெட் செம்ம ஹிட்டாக இருந்துச்சு. கேள்வி ரெண்டு பேருக்கும் காமனான ஒரு கேள்வி. ரைட்டர்ஸ் ஒரு கதாபாத்திரத்தை வடிவமைக்கிறதுல தான் ஒரு அந்த ஆன்மாவே இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களோட வாழ்க்கையில், திரை வாழ்க்கையில் ரைட்டரோட பங்கு எவ்வளோ தூரம் ஒரு ஆக்டரை எலிவேட் பண்ணியிருக்கு? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக ஒரு படத்தை சொல்லலாம் சார். அது என்ன படம்? ஆமாம், ஒரு ரைட்டர் வந்து கரெக்டாக ஒரு டயலாக் எழுதியில் அந்த டயலாக்கே நம்மளுக்கு கைதட்டல் வாங்கி கொடுக்குறோம் இல்லையா. அதனால வந்து ரைட்டர்ஸுடைய ரோல் வந்து ரொம்ப முக்கியம். அந்த இப்போ என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்குது. இல்ல, அந்த அமைதிப்படி அந்த ஒரு வார்த்தை புரியுது இல்ல. அமைதிப்படியில மணிமேகலை சார்லாம் கிரேட் லெஜெண்ட். அவரெல்லாம் இப்போ இல்லையேன்னு வருத்தப்படுறோம். செம்ம ஹியூமன் சென்ஸ் பாருங்க. அப்புறம் இப்படிதான் காமெடியன்ஸ் இருக்கணும், இப்படிதான் கேரக்டர் ஆர்டிஸ்டும் இல்லாம அப்படி பண்ணாரு பாருங்க அவருடையது. என்ன டைலாக் பாருங்க மணிவண்ணன். ஏனுங்கண்ணா, சாமிக்கு தேங்காய் பொறுக்கிறது தப்புன்னா சாமிக்கு தேங்காய் உடைக்கிறது தப்பு தானுங்க. ஆனால் எங்கிட்டயே நாத்திகம் பேசுறியா அப்படின்னு. உண்மையும் பேசுனா அதுக்கு பேர் நாத்திகமாங்கண்ணா. எங்க தூக்கிட்டு போகுது பாருங்க. ஒரு பெரியாரிசத்தை ஒரு வசனம் எங்க கொண்டு போகுது பாருங்க. உண்மையை பேசுனா அதுக்கு பேர் நாத்திகமாங்கண்ணா. அது மாதிரி வந்து அதெல்லாம் ரைட்டர்ஸ் தான். வேற புயல வந்து என் மகனா நடிக்கிறவர் வந்து ஆற்றுல விழுந்து செத்து போயிட்டாருங்கிற மாதிரி சீக்வன்ஸ் இருக்கும். போய் தேடிட்டு வாங்கடான்னு சொல்லுவேன். தேடிட்டு வாங்கடான்னு சொன்னோன்னே வந்து தேட போனவங்க சைலண்ட்டாக நிற்பாங்க. கண்ணன் தான் டைலாக்கு. அந்த ஒன்று இப்படி பார்ப்பேன், என்னாச்சு அப்படின்னு. கிடச்சிருச்சுங்க அப்படிமா. என்ன டைலாக் பாருங்க, கிடச்சிட்டானா கிடச்சிருச்சாங்க.
கிடைச்சிட்டான்னா உயிரோடு இருக்கிறான்னு நினைச்சோம், கிடைச்சிருச்சுன்னா டெட் பாடி. ஒரே டைலாக், அதே டைலாக்ஸ்ல புரிஞ்சுக்கணும் ஸோ எல்லாம். ரைட். அப்புறம் அந்த பையன் கூட தோல்ல உட்காந்துட்டு வரும்போது உங்கள்ட்ட ஒரு கேரக்டர் சொல்றான்ல, எக்ஸ்ட்ராடினரி. அது எல்லாமே நீங்க ஏன் உங்க பேர்லயே வச்சுட்டு இருக்கேள் அப்படின்னு சொல்லி கேட்பான் பாருங்க அவன். எல்லாம் அந்த வரிகள்ங்கிறது வந்து இவருக்கு வந்து திருப்பி திருப்பி அடிச்ச மாதிரியே இருக்கும் அந்த ஷார்ட்ஸ். அது எல்லாமே அந்த நீங்க அந்த அந்த காலத்து படங்கள்ல உங்க வயசுக்கு பார்த்துருக்க மாட்டீங்க. வாத்தியார் படம், சிவாஜி சார் படம் எல்லாம் வந்து டைலாக் தானே உங்களுக்கு. பாடல்கள்லயே டைலாக் ஷார்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஃபுல்லா மேக்கப் உட்காந்து டைலாக் கரெக்ஷன் எல்லாம் பண்ணி கிண்ணி அதுக்கப்புறம் தான் போவாங்க உள்ள ஷார்ட்டுக்கு. டைலாக்ஸை விட இந்த டெக்னிக்கல் நுவான்சஸ் அண்ட் குவாலிட்டியை வந்து இம்பார்ட்டன்ஸ் அது கொடுக்கும். சேஞ்ச் ஆயிட்டே தான் இருக்குங்க, அது ஆயிட்டே தான் இருக்கு கண்டிப்பா. அதையும் அதுலயும் நம்ம அடாப்ட் ஆகிறது தான் கரெக்ட் ஒரு ஆக்டரோட ஜாப். நம்ம ஒரு பிளாங்க் பேப்பரா போயிட வேண்டியதான். ஒரு பேப்பர் எடுத்து வச்சுட்டா டைரக்டர் அவ்வளவுதான். நம்ம ஒருத்தரை வந்து ஒருத்தர் அப்படி ஒப்படைச்சிடணும், அவங்களாம் எழுதிப்பாங்க, அவ்வளவுதான் இந்த கேரக்டர். ஆடியன்ஸ் சீரீஸ் பார்க்க போறாங்க. ஏன்னா இது சீரீஸ்ல உங்களை பார்க்கறது ரெண்டு பேரும் பார்க்கறதுமே ஹாப்பி தான். சீதா மேடம் இருக்காங்க, உங்க கேரக்டர் இல்லாம வேற கேரக்டர் சீரீஸ்ல இந்த கதையை கேட்டப்பவே எனக்கு பிடிச்சிருந்தது அப்படின்ற கேரக்டர் சொல்லிடுங்க. ஆடியன்ஸ்க்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? எனக்கு இந்த படத்துல எங்க கேரக்டர் தாண்டி சீதா ஒரு பிரமாதமான கேரக்டர் ஒய்ஃப் தான். பட் அதுல ஒரு புதுசா இருக்கு, நீங்க பாருங்க. அந்த தாமிராவோட கைவண்ணம். அதே மாதிரி இவங்க ஹஸ்பண்டா பண்ணிக்கிறாங்க லிவிங்ஸ்டன். சூப்பரான கேரக்டருங்க. இப்போ என்கிட்ட வந்து இந்த கதையை மட்டும் வச்சுட்டு நீங்க இந்த கேரக்டர் பண்றீங்களா அந்த கேரக்டர் பண்றீங்களான்னு உண்மையிலேயே எனக்கு எது நடிக்கிறதே தெரியாது. அதே மாதிரி இப்போ உங்ககிட்ட வந்து சீதா கேரக்டர் இந்த கேரக்டர்னா எதுவாக இருந்தாலும் ஓகேங்கிற மாதிரி இருக்கு. அப்படி எந்த கேரக்டருமே வேஸ்ட் ஆகாம கொண்டு போயிருக்காரு. ஸோ லீனியராகவே எல்லா XYZ எல்லாத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் ப்ரேயராக இருக்கும். என் ஃப்ரெண்டோட பையன்கிட்ட, என் பையனோட ஃப்ரெண்டு கிட்ட கேட்பேன், என் ஒய்ஃப் எப்படி சமாளிக்கிறது, என்னடா அந்த ஜெனரேஷன் இது பார்க்க முடிஞ்சு ஆப்போசிட் என் வயசு ஆள்கிட்ட என் பையனோட ஃப்ரெண்டு கிட்ட வந்து பீர் அடிச்சுட்டு கேட்பேன், இப்போ என்னடா பண்றது அப்படின்ட்டு போய் அண்ணிக்கிட்ட போய் சொல்லிடுங்க, ஆண்டிகிட்ட போய் சொல்லிடுங்க உண்மையா. கண்டிப்பாக இந்த சீரீஸ் எல்லாருமே உங்களோட உழைப்புக்காகவும் கண்டிப்பாக டைரக்டர் தாமிரா அவர்கள் நிகழனாலும் அவரோட படைப்பு வெளியே வர்றது கண்டிப்பாக அவருக்கு ஒரு பெரிய வெற்றியாக தான் இந்த நேரத்தில் இருக்கும். அண்டு சார், உங்களோட ரசிகர்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லை, இந்த மாதிரி வெப் சீரிஸ் ஜெயிக்கும் போது ரெண்டு விஷயங்க. படைப்பாளிகளுக்கு புதுசாக யோசிக்கலாங்கிற ஒரு தைரியம் வரும். அது எங்களை மாதிரி நடிகர்களுக்கு வந்து வித்தியாசமாக நடிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். இல்லாட்டி ஒரே மாதிரி நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உருவாயிடும். செகண்ட் திங் வந்து ஒரு செல்ஃபிஷாக நான் ஆசைப்படுறது வந்து டைரக்டர் தாமிரா. நான் அப்படிப்பட்ட ஒரு அருமையான படைப்பாளி கோவிட்ல வந்து இறந்துட்டாரு. அது ரொம்ப ஒரு வருத்தமான ஒரு விஷயம். ஸோ அவருக்காவது அவருடைய கலை திறனுக்காக இந்த வெப் சீரிஸ் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகணும் ஆசை. சார், இது கண்டிப்பாக செல்ஃபிஷான விஷயம்லாம் இல்லை, இது பொதுநலமான ஒரு விஷயம் தான் நீங்கள் சொல்கிறது. இல்லை, இப்போ இந்த ஐடி ப்ராசஸில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி வெப் சீரியல் நிறுத்தி பார்க்கலாம் எல்லாருக்கும். இல்லையா, ஹாட் ஸ்டாரில் வரும்போதோ இல்லை எந்த இதில் இருந்தாலும் இப்படி நிறுத்தி ஸ்டாப் பண்ணி கொஞ்ச நேரம் திருப்பியும் பார்க்கலாம்னு தோணும். இல்லை, கலகலப்பாக போயிட்டு இருக்கிற ஒரு வெப் சீரிஸ்க்குள்ள ஆமாண்டா இதுதான் லைஃப், இவ்வளவுதான் லைஃப் ஏன்டா போய் இவ்வளவுதான் வாழ்க்கை, ஏன் போய் இந்த வாழ்க்கையை போய் சும்மா நோண்டிட்டு இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி தோணும். இந்த வெப் சீரிஸ் புரிதல் கொண்டு வந்துடும். அந்த புரிதல் கொண்டு வந்துடும். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நீங்க தொடர்ந்து இதே மாதிரி உங்க கலை சேவை செஞ்சுட்டு இருக்கணும். விகடன் சார்பாக வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எல்லாமே நல்லா இருக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். சென்னை சில்க்ஸின் தரமான ஆடி பெருமை மிக ஆடி.